ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித்துச்சுன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா ஸ்டைலில் பலாப்பழத்தில் வந்து பழம்பொரி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் பஜ்ஜி எப்படி செய்கிறது தான் பலாப்பழத்தில் பார்க்க போகிறோம். அதை நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் என்ன போட்டு நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக சுவைக்கலாம்னு பார்க்கலாம். ஆனால் பழம்பொரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, பஜ்ஜி தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தது. அதனால் நம்ம பழம்பொரி மாதிரி நல்லா போட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பலாப்பழத்தில் நாம் பஜ்ஜி பழம்பொரி எப்படி என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 250 கிராம் சர்க்கரை, ஒரு 8 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் ரெண்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மைதா 300 கிராம், சால்ட்டு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பஜ்ஜிக்கு தேவையானது பெருங்காயத்தூள், சால்ட், கடல மாவு 300 கிராம், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், சர்க்கரையும் ஏலக்காயும் நல்லா நைஸாக அடிச்சிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம பழம்பொரிக்கு லைட்டாக சால்ட்டு, மஞ்சத்தூள், சர்க்கரை, தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பஜ்ஜிக்கு பார்த்திங்கன்னா கடல மாவு, அரிசி மாவு ஒரு 70 கிராம், பெருங்காயத்தூள் ஒரு 5 கிராம், எல்லாத்தையும் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா பழம்பொரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் நைஸாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா அழகாக வந்துடுச்சு. அதை கரைச்சி எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு அதையும் நல்லா அழகாக அதேமாரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு வானில் வச்சுக்க வேண்டியதான். வானில் வச்சு அதில் நம்ம பியூர் ஆயில் ஒரு 1 லிட்டர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சூடாக இருந்ததுக்கப்புறம் பழம்பொரியை முதல்ல போடலாம், பஜ்ஜி 2வது போடுவோம். பழம்பொரி அப்படியே என்ன பண்ணுறோம்னா, பலாப்பழத்தை எடுத்து அப்படியே நல்லா டிப் பண்ணி அப்படியே ஆயில் சூடாக வானலில் அப்படியே போட்டுக்க வேண்டியதாக பஜ்ஜி ஸ்டைலில். பாருங்கள், இதே மாதிரி அழகாக போட்டுக்க வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கலாம் ஸ்வீட்டுங்கிறதால. போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா அழகாக வேக வச்சுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணால் தீய விடக்கூடாது. ஏன்னா தீய விட்டால் வச்சுக்கிங்களா ஸ்வீட்டு நல்லா கரிஞ்ச வாசனை வரும். அதனால் மீடியமாக கோல்டன் கலரில் இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பஜ்ஜி தமிழ்நாடு ஸ்டைலில் வாழைக்காய் பஜ்ஜி போகிற ஸ்டைலில் அதே மாவை மிக்ஸ் பண்ணி அதில் நம்ம போட்டு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி விட்டு இதையும் நல்லா கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி 2 விதமான பஜ்ஜியை தான் பார்த்தோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸோடு சந்திக்கலாம். ஓகே, பாய்.